மேத்மேனியா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு லெக்சர்ல நம்ம ஜூன் 2019 உடைய லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் PA ஆஃப் X அப்படிங்கிறது வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் அப்படிங்கறத கொடுத்துருந்துருக்காங்க. இதுல எந்தெந்த then for which of the following matrices characteristic polynomial of A minus characteristic polynomial of X வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது, நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்ப 2x2 மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏவை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்னா x ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ராடக்ட் வித் x பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிடலாம். அப்ப இதே மாதிரி ஏ இன்வர்ஸ்க்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் x பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்க நமக்கு என்ன சொல்லி இருந்திருக்காங்க? இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏ மைனஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா வரணும். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ராடக்ட் வித் எக்ஸ் பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இருக்கும். இப்போ இது கான்ஸ்டன்ட் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் பேலன்ஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் டேர்மே அந்த பக்கம் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து ஜீரோவா இருந்தாகணும். சரிங்களா? அப்ப அதாவது ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸும் ட்ரேஸ் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கணும். இது எப்ப ஈக்குவலா இருக்கும்? ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இப்ப A வந்து நமக்கு என்னது? ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப ட்ரேஸ் ஆஃப் ஏங்கிறது என்னது? A plus D தான். ஓகே, இதுல இருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 upon determinant of A product with adjoint of A. So determinant of A என்னது? AD minus BC. adjoint of A அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டுங்களா? ஸோ டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ இதுதான். இப்போ இதுல இருந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அதே ஏ பிளஸ் டி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி. அதாவது ஏ பிளஸ் டி இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் ஏ பிளஸ் டி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி. இது எப்போ ட்ரூ? இந்த ஏடி மைனஸ் பிசி ஒன்னா இருந்தா மட்டும்தான். கரெக்டுங்களா? அப்போ எந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து ஒன்னு வருதோ அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்போ இருக்கிற 4 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நீங்க செக் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 6, இதுக்கும் 12 மைனஸ் 6, இங்க 9 மைனஸ் 8, இங்க 8 மைனஸ் 9. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following matrix is not diagonalizable அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிளா எப்போ இருக்கும்? எப்போ அப்படின்னா algebraic multiplicity is same as that of geometric multiplicity for all lambda. எல்லா ஐகன் வேல்யூக்குமே இது ட்ரூவா இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிற இப்போ அந்த ஐகன் வேல்யூ வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ரிப்பீட் ஆகுது. அதாவது அதோட அல்ஜிப்ரிக் மல்டிபிளிசிட்டியே 1 தான் அப்படின்னா கண்டிப்பா ஜியோமெட்ரிக் மல்டிபிளிசிட்டியும் 1 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜியோமெட்ரிக் மல்டிபிளிசிட்டி இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் அல்ஜிப்ரிக் மல்டிபிளிசிட்டி. சரிங்களா? அல்ஜிப்ரிக் மல்டிபிளிசிட்டியே 1 தான் அப்படின்னா ஜியோமெட்ரிக் மல்டிபிளிசிட்டி கண்டிப்பா 1 தான் இருந்தாகணும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லாம்டா ஈக்குவல் டு 3க்கு வந்து நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாம்டா ஈக்குவல் டு 2 மட்டும் நம்ம செக் பண்ணோம்னாலே போதும். அல்ஜிப்ரிக் மல்டிபிளிசிட்டி 2. இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதனால டயகனல் என்ட்ரிஸ் தான் வந்து நமக்கு ஐகன் வேல்யூஸா வரப்போகுது. அடுத்து இப்போ ஜியோமெட்ரிக் மல்டிபிளிசிட்டி பார்ப்போம். ஜியோமெட்ரிக் மல்டிபிளிசிட்டி ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 2ங்கிறது நல்லிட்டி ஆஃப்
a minus 2i. So அப்ப nullity of 0 0 1 0 1 0 0 0 0 இந்த மேட்ரிக்ஸ் ஓட nullity. இதோட rank 2, அதனால nullity 1. So algebraic multiplicity geometric multiplicity different, அதனால இது diagonalizable கிடையாது. So option 1 தான் right answer. இப்போ எக்ஸாம்ல நீங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது செக் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, பார்ட் பி கொஸ்டினா நீங்க மற்ற 3 செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா ஆப்ஷன்ஸுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க உங்களோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னவா வரும்னா x minus 1 whole square minus 1. கரெக்ட்டுங்களா? ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா x square minus 2x தான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், அதாவது x times of x minus 2. 0 ஒரு eigen value, 2 ஒரு eigen value, 2 by 2 matrix, ரெண்டு different eigen values. So diagonalizable. அடுத்தது இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து lambda is equal to 3க்கு தான் நம்ம மெயினா செக் பண்ணணும். algebraic multiplicity 2, geometric multiplicity செக் பண்ணுவோம். nullity of a minus 3i, அதாவது nullity of 3i minus 1 1 0 0 0 0 0 0 0. அப்போ ரேங்க் வந்து 1, nullity வந்து 2. ஸோ அப்போ algebraic multiplicity ஜாமெட்ரிக்கும் சேம், அதனால இது diagonalizable. இப்போ அடுத்த இதுக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் டிட்டர்மினன்ட் 4 + 2 6. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x is equal to 2 3 இந்த ரெண்டு இது கிடைக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐகன் வேல்யூஸ், அதனால இதுவும் diagonalizable. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இதோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது பண்ணுவோம். எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸே நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா ரோக்குமே எல்லாத்துலயுமே லீடிங் வந்து 1 இருக்கங்காட்டி நான் ஜெனரலா எழுதிடுறேன் ஆர்ஜே மைனஸ் R1 வேர் ஜே இஸ் ஈக்குவல் டு 2 3 4. ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றீங்க. அடுத்தது ஆர்ஜே இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜே மைனஸ் R2 வேர் ஜே இஸ் ஈக்குவல் டு 3 4 5. அடுத்தது இதே தான் ஆர்ஜே மைனஸ் R3 j is equal to 4 5. அடுத்தது வந்து ஒன்னே ஒண்ணுதான், R5 மட்டும்தான் மிச்சம் இருக்க போது. R5 மைனஸ் R4 பண்றீங்க. பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா டயகனல் ஃபுல்லா 1 இருக்க மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ். ஹியர் உங்களுக்கு ஒரு சம் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கலாம் அண்ட் இங்க 0. அப்ப இதுல இருந்து தெளிவா என்ன தெரியுது, ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 5. அப்ப இதோட ரேங்க் 5னா கிவன் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் 5 தான். சரிங்களா? ஜஸ்ட் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சீக்வென்ஸ் ஆஃப் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல 4 ரோக்கு பண்ணணும், அடுத்து 3 ரோ பண்ணணும், அடுத்து 2 ரோ பண்ணணும், கடைசியா ஒரு ரோ பண்ணணும், நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்ப அடுத்தது வந்து இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1. ஸோ அப்போ விங்கிறது என்னது, செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் which is defined from 0 1 to R such that f is continuous. சரிங்களா? இதுதான். ஓகே, அடுத்தது W be the subspace spanned by these three things. ஓகே, Wங்கிறது என்னது, it is spanned by sin x, cos x, tan x. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 என்ட்ரியுமே வந்து கண்டினியூஸ் தானா, எந்த இன்டர்வல்ல 0 1ங்கிற இன்டர்வல்ல. சைன் காஸ் வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர். டான்க்கு வந்து எந்த பாயிண்ட்ல π/2ங்கிற பாயிண்ட்ல வந்து நமக்கு இதாகுது. ஆனா இந்த π/2 நம்மளோட டொமைன்லயே கிடையாது, 1ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். π/2 பார்த்துட்டீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் 1.7 சம்திங்கிற மாதிரி வரலாம், அது நம்ம கிட்ட ஆட்டத்திலேயே இல்லை. ஸோ இந்த 3மே வேலிடான கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த 0 1ங்கிற இன்டர்வல்ல. ஓகே, இந்த இதுக்கு பேசிஸ் செட் கண்டுபிடிக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தட் இஸ் an infinite செட். சரிங்களா? அது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டா இருக்க போகுது. அப்ப இன்ஃபைனைட் செட் அப்படிங்கும் போது
நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம். ஆனா மூணே என்ட்ரியை வச்சு ஸ்பேன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மூணுமே லீனியர்லி இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா நமக்கு என்னது, இந்த டைமென்ஷன் ஆஃப் W வந்து ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 வரும். எத்தனை இந்த சைன் காஸ் டேன்ல எத்தனை வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ங்கிறத பொறுத்து வரப்போகுது. பேசிக்கான ஒரு ரிசல்ட் நமக்கு என்னன்னா, டைமென்ஷன் ஆஃப் த சப்ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ். அப்போ ஃபைனைட் டைமென்ஷனா இருந்தா இதை வச்சு ஓரளவுக்கு நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இங்க இன்ஃபினைட் டைமென்ஷன் போது சப்ஸ்பேஸ் உடைய டைமென்ஷன் வந்து இன்ஃபினைட்டா கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு 3 விஷயம் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இல்லையான்னு செக் பண்ணோம். இப்போ டபிள்யூன்னு ஒரு விஷயத்த வந்து நான் W இஸ் லீனியர் டிபெண்டன்ட் அப்பான், சப்போஸ் 3 வெக்டர் என்கிட்ட இருக்குங்க, UVWன்னு வச்சுப்போம். UVW இருக்கு. இதுல இது 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கிடையாது, டிபெண்டன்ட். அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா, சப்போஸ் W இஸ் லீனியர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் U and V அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்னா, இந்த W-வை some alpha U plus beta V for some alpha beta ஸ்கேலார்ஸ், எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டுல இருந்து, சரிங்களா? ஜெனரலா பேசுறோம்னா எனி ஃபீல்டு, இப்படி நம்மளால எழுத முடியணும். சரிங்களா? இதுதான். இப்போ இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன், அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் வெக்டர் அடிஷனை யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி வரணும். இந்த ஐடியா எல்லாம் நான் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த சைன் கொசைன் டான் வந்து நம்ம லீனியர்லி டிபெண்டா இண்டிபெண்டா செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வே ரான்ஸ்கெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ரான்ஸ்கெயின்னா என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ் ஆஸ் இட் இஸ், அப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் அதோடைய செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ரான்ஸ்கெயின் என்ன அப்படின்னு நீங்க இவாலுவேட் பண்ணணும். பார்த்துட்டீங்கன்னா sin x, அடுத்தது -2 times of sin x secant x tan x minus plus ஆயிடுது secant square x cos x minus cos x 2 times of cos x secant x tan x minus plus ஆயிடுது plus sin x secant square x plus tan x minus cos square x minus sin square x. சரிங்களா? இது வந்து sin x, இப்போ secantனா இதை வந்து 1 upon cosன்னு எழுதுவோம். இது வந்து sin by cos. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே டுகெதராக வந்து வந்திருக்கிறது என்னன்னா -2 times of tan square x தான் வர்றது, ப்ளஸ் இங்கே வந்து secant x 1 upon cosன்னு எழுதுனா ஒன்று கேன்சல் ஆகி, ஸோ ஒரே ஒரு secant x இருக்கு, minus cos x, இங்கே அதே இது பண்ணோம்னா இங்கே ஒரு cos கேன்சல் ஆயிடுது, tan மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ 2 tan x ப்ளஸ் இங்கே இது வந்து sin x secant square x, இது as it is, இல்லைன்னா tan x secant xன்னு எழுதலாம். இதை மைனஸ் tan x பிகாஸ் cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் வந்து 1 ஆயிரும். இப்போ இது என்ன அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you get this is non-zero. ஓகே, இந்த சிம்பிளிஃபிகேஷன் இது ஒன் வே. சரிங்களா? இது நான்-ஜீரோ வரும்போது நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா, இந்த 3 வெக்டர்ஸும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு. இல்ல அதர் வே என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 3உடைய மியூச்சுவலி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செக் பண்ணலாம் நம்ம. அதாவது sin x upon sin x is a scalar multiple of cos x ஆனு பாருங்க. அதாவது ரெண்டு வெக்டர் v1 and v2 are
linearly dependent if and only if v1 is a scalar multiple of v2. இப்போ இதை என்னன்னு சொல்லலாம், v1 upon v2 or v2 upon v1 வந்து that has to be equal to some scalar. இப்படி இருக்கான்னு பார்க்கலாம். அப்போ sin x upon cos x tan x இது ஸ்கேலார் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி அடுத்து cos x upon tan x இது பார்த்துட்டீங்க அப்படின்னா cos square x upon sin x வரப்போது, இதுவும் ஸ்கேலார் கிடையாது. அதே மாதிரி அடுத்து tan x upon sin x பார்த்துட்டீங்கன்னா 1 upon cos x இதுவும் ஒரு ஸ்கேலார் கிடையாது. பிகாஸ் எக்ஸோட வேல்யூ மாற மாற அந்த வேல்யூஸ் மாறப்போகுது, அதனால இது எதுவுமே ஸ்கேலார்ஸ் கிடையாது. இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுறது என்னன்னா, இந்த sin x cos x tan x மூணு மியூச்சுவலி linearly independent. இப்போ என்னன்னா எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸும் செக் பண்ணிட்டோம், அதனால இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மூணுமே linearly independentங்கிறங்காட்டி டைமென்ஷன் has to be 3. சரிங்களா? linearly dependent நம்ம எப்போ சொல்லுவோங்கிற இந்த ஒரு இது வந்து நான் உங்களுக்கு எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, some may think that இந்த sin x upon cos x வந்து எனக்கு tan x வந்தது இல்ல, அப்போ இந்த கேஸ்ல இருந்துட்டு ரெண்டு வெக்டரை வந்து நான் யூஸ் பண்ணி மூணாவதா ஒரு வெக்டர் கொண்டு வர முடியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்க கூடாது. லீனியர்லி டிபெண்டன்ட் எப்ப சொல்லுவோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வெக்டர் அடிஷன் யூஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு ரெண்டு வெக்டரையோ மூணு வெக்டரையோ யூஸ் பண்ணி இன்னொன்னு எழுத முடியுதுன்னா தான் அப்பதான் லீனியர்லி டிபெண்டன்ஸ் வருது நமக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு வரோம். இங்க vங்கிறது வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இன் variability of degree at most 2. அப்போ vங்கிறது என்னது, collection of a0 plus a1t plus a2t square. இங்கே இந்த a0 a1 a2 எல்லாமே என்ன rல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இன்னர் ப்ராடக்ட்டை இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. wங்கிறது வந்து ஸ்பேன் ஆஃப் இந்த ரெண்டு வெக்டர்ஸை வச்சு ஸ்பேன் பண்ண ஒரு விஷயம். இந்த இது என்னது, it is going to collect vectors in V such that inner product f comma g is 0 for all g in W. இப்படி இருக்கிறது தான் வந்து we call it as W orthogonal complement. சரிங்களா? இப்போ question என்ன, which of the following conditions is satisfied for all h in W complement? ஸோ அப்போ W காம்ப்ளிமெண்ட்ல இருந்து நம்ம ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அந்த ஹெச்ங்கிற ஒரு எலமெண்ட் W காம்ப்ளிமெண்ட்ல இருந்து தான் எடுக்கிறோம்னா பேசிக்கா அது வீல இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கும் போதே வந்து இது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. அதாவது a0 a1t பிளஸ் a2t ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது, சரிங்களா? இதை வச்சுட்டு நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ W உடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட், அப்போ இன்னர் ப்ராடக்ட் இந்த HT வித் எனி எலமெண்ட் இன் W நான் எடுத்தேன் அப்படின்னாலும் அதோட இன்னர் ப்ராடக்ட் 0 அப்படிங்கறத சொல்லலாம். இந்த எனி எலமெண்ட் வந்து எனக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்க போகுது, இட் இஸ் கோயிங் டு பி a scalar multiple of 1 minus t square plus 1 plus t square இந்த ஃபார்மேட்ல இருக்கும் எனக்கு, கரெக்ட்டுங்களா? இதை வந்து இப்படி மொத்தமா வச்சு alpha times of 1 minus t square plus beta times of 1 plus t square பண்றதுனால சரி, இல்ல 1 minus t square கூட தனியா 1 plus t square கூட தனியா அப்படி பண்ணிக்கிறதுனாலும் சரிதான். பிகாஸ் அது ரெண்டு தான் பேசிஸ் எலிமெண்ட்ஸ், அதை வச்சுதான் என்டையர் W ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ இன்னர் ப்ராடக்ட் HT வித் 1 minus t square 0 இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வல் 0 to t a0 a1t plus a2t square product with 1 minus t square dt is 0. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா a0, ஓகே ஃபர்ஸ்ட் உள்ள மட்டும் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி நான் எழுதுறேன். a0 a1t plus a2t square minus a0t square minus a1t cube minus a2t power 4 dt is 0. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, a0t plus a1t square upon 2 a2t cube upon 3
minus a naught t cube upon 3 minus a1 t power 4 upon 4 minus a2 t power 5 upon 5 equal 0. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. we mark this as equation 1. இப்போ இதே மாதிரி அடுத்து என்னது, இந்த h of t 1 plus t square is 0 யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், interval 0 to t a0 plus a1t plus a2t square product with 1 plus t square dt வந்து 0 கிடைக்கும். இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து a0t plus a1t square upon 2 a2t cube upon 3 minus plus a0t cube upon 3 plus a1t power 4 upon 4 plus a2t power 5 upon 5 equals 0. இதை ஈக்குவேஷன் 2னு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த a0 a1 a2 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆட் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு குவான்டிட்டி ஈக்குவல் டு 0னு கிடைக்கும். அந்த 2 டைம்ஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது a0t plus a1t square upon 2 plus a2 3 upon t cube equal 0. இப்போ இதே மாதிரி செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a0t cube upon 3 plus a1t power 4 upon 4 plus a2t power 5 upon 5 is 0. சரிங்களா? இதுதான். இதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். சப்போஸ் ரெண்டுமே பெட்டரா இருக்கட்டும் அப்படின்னு இதையும் வந்து மொத்தமா t ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா t கியூப் t பவர் 4 t பவர் 5ன்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுனீங்கன்னா a0 a1 upon 2 a2 upon 3 t cube t power 4 t power 5 0 a0 upon 3 a1 upon 4 a2 upon 5. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா த்ரூ அவுட் 3 ஆல டிவைட் பண்ணோம்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா a0 upon 3 a1 upon 6 a2 upon 9 அடுத்து இங்க 0. ஸோ 1 upon 4 minus 1 upon 6ங்கும் போது 2 by 12. ஸோ a1 upon 6 2 by 12ங்கும் போது 1 upon 6. அடுத்து 1 upon 5 minus 1 upon 9 அப்படிங்கும் போது 9 minus 5 4 upon 45. ஸோ 4a2 upon 45ங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த குவான்டிட்டி ஈக்குவல் டு 0 0. சரிங்களா? இதுல இருந்து நம்ம வேல்யூஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்து எடுத்து அந்த வேல்யூ கொண்டு போய் h of tல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க எடுக்கும் போது இதுல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நீங்க ஆர்பிட்ரியா a2 வந்து நீங்க யூ கேன் சூஸ், நீங்க ஃப்ரீயா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட a1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் ஆஃப் a2 இருக்க போகுது. அடுத்து a0 போகும்போது தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் போத் a1 அண்ட் a2 அப்படிங்கும் போது அது வேற ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் a2 இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களோட h of tல பார்த்துட்டீங்கன்னா இந்த t வந்து ஒரு வேரியபிள், அது இல்லாம அந்த a2ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் என்டையர் h of t என்னன்னு உங்களுக்கு டிசைட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக்கலி திஸ் h of t is a quadratic polynomial, okay, sorry, quadratic equation, and that will have a real solution because அதோடைய determinant b square minus 4ac என்னன்னு செக் பண்ணி பாருங்க. this is greater than 0ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். so this has a real solution. இதுதான் நமக்கு இதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ற ஒரு விஷயமா இருக்கும்.
மற்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. இது ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணணும். பட் திஸ் இஸ் த ஐடியாலஜி. இது ரெண்டை யூஸ் பண்ணி அந்த A0, A1, A2ஓட வேல்யூஸ் என்னங்கிறது வந்து நம்ம இன்ஃபர் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் இது ரெண்டையும் இங்க நம்ம பண்ணது இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இட் அவுட். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎன்கிறது வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ரியல் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம ஃபர்தரா அடுத்து என்னென்ன இருக்கு அதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? P2 to P3 வந்து மேப்பிங் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, T ஆஃப் 1 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இன்டர்வல் 0 to x 1 dt பிளஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் 1. இது என்னன்னா x பிளஸ் 0. இதை நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது இந்த பேசிஸோட இதில் எழுதுனீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் டு 1 நமக்கு 0 இருக்கு, கரஸ்பாண்டிங் டு x 1 இருக்கு, 0 0 இதோட டிரான்ஸ்போஸ். T of x பார்த்துட்டீங்கன்னா இன்டர்வல் 0 to x t dt பிளஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் x. இது வந்து x ஸ்கொயர் அப்பான் 2 பிளஸ் 1. இப்போ இதை இந்த இதில் எழுதுனீங்கன்னா 1 0 half 0 டிரான்ஸ்போஸ். T of x square interval 0 to x t square dt plus d upon dx of x square. So x cube by 3 plus 2x. 0 2 0 1 upon 3 transpose. இப்போ இதை மேட்ரிக்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா ஒவ்வொன்று காலம் வெக்டர். ஸோ 0 1 0 0 1 0 half 0 0 2 0 1 upon 3. So option 2 is the right one. Okay. Usually most of the textbooksல வந்து இந்த மாதிரி அந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிறது வந்து காலம் வெக்டரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வெரி ஃபியூ ஆத்தர்ஸ் அதை வந்து ரோ வெக்டராகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதை ரோ வெக்டராகவே கன்சிடர் பண்ணி மேட்ரிக்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 1 வந்திருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க ரோவா கன்சிடர் பண்றதா காலமா கன்சிடர் பண்றதா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காத ஒரு ரீசன்னால சிஎஸ்ஐஆர் பீப்புள் வந்து இந்த ஆப்ஷன் 1மே ட்ரூங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2ல 1 2 2ல எது டிக் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. பட் காலம் வைஸே நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ரோவா கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் யூ கோ ஃபார் த ரோ திங். ஓகே, இது ரெண்டு ஆப்ஷனுமே அவங்க ரைட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் வில் ஸ்டிக் டு காலம். ஓகே, பார்ட் சி கொஸ்டின்ஸ் இதில் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? எல் ஆஃப் ஆர்என் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ் ஆஃப் ஆர் லீனியர் மேப்ஸ் ஃப்ரம் ஆர்என் டு ஆர்என். ஸோ பேசிக்கலி இந்த எல் ஆஃப் ஆர்என் அப்படிங்கிறது என்னன்னா மேப்பிங்ஸ் விச் ஆர் டிஃபைன் ஃப்ரம் ஆர்என் டு ஆர்என் சச் தட் this is linear. சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை லீனியர் மேப் டிஃபைன் பண்ண முடியுமோ அது அத்தனையும் டிஃபைன் பண்ணி எல்லா ஃபாரன்குள்ள தூக்கி போட்டு வச்சிருக்கோம். இப்போ கர்னல் டீங்கிறது வந்து நல் ஸ்பேஸை டினோட் பண்ணுச்சுன்னா இதுல எதெல்லாம் ட்ரூ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தேர் எக்ஸிஸ்ட் டி இன் எல் ஆஃப் R5 எக்ஸ்க்ளூடிங் 0. அதாவது ஜீரோங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தியே இங்க நம்ம பேசல அப்படிங்கறத 4 ஆப்ஷன்லயுமே தெளிவா சொல்லிட்டாங்க. சச் தட் ரேஞ்ச் ஆஃப் டீயும் கர்னல் ஆஃப் டீயும் சேமா இருக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன்ல அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே எக்ஸிஸ்ட் ஆகாதுங்கிறாங்க எல் ஆஃப் R5ல. அதே விஷயத்த R6ல பேசியிருக்காங்க. ஓகே, 4 ஆப்ஷன்லயுமே ரேஞ்ச் ஆஃப் டீயும் கர்னல் ஆஃப் டீயும் சேம்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதை வந்து ஹிண்டா வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேஞ்ச் ஆஃப் டீயும் கர்னல் ஆஃப் டீயும் சேம் அப்படின்னா இங்க நம்ம வந்து Rn தான் பேசுறோங்கும் போது அது ஃபைனைட் டைமென்ஷனல் விஷயம்தான். அப்போ டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டீயும் டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டீயும் சேமா இருக்கணும். கரெக்டுங்களா? அதாவது என்னோட ரேங்க் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நல்லிட்டி ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சேமா இருக்கணும். அந்த குவான்டிட்டிக்கு நான் எம்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ரேங்க் நல்லிட்டி தியரம் யூஸ் பண்ணணும். எனக்கு என்ன கிடைக்குது? ரேங்க் ஆஃப் டி
பிளஸ் நல்லிட்டி ஆஃப் டி, அதாவது இப்போ நான் டி வந்து ஆர்என் டு ஆர்என் தான் எனக்கு இங்கே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ரேங்க் ஆஃப் டி பிளஸ் நல்லிட்டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஆர்என், அதாவது என். இது ரெண்டு எம்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ எம் பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு என், அதாவது 2m இஸ் ஈக்குவல் டு என்னங்கிற மாதிரி வரணும். அதாவது எனக்கு இந்த n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா, இப்போ 2m இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னா இதுல இருந்து என்ன சொல்றாங்க, n இஸ் ஈவன் பிகாஸ் டைமென்ஷன் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். சரிங்களா? டைமென்ஷன்ங்கிறது பேசிக்காவே தட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ n வந்து கண்டிப்பா ஈவனா இருக்கணும். ஈவனா இருந்தா மட்டும்தான் ரேஞ்சும் டைமென்ஷனும் ஈக்குவலா வர மாதிரியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க முடியும். அப்படிங்கும்போது R6ல அந்த மாதிரி இருக்கலாம், R5ல இருக்க முடியாது. பிகாஸ் 5 வந்து ஒரு ஆட் நம்பர், ஈவன் கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரும். இப்போ அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, Vன்னு வந்து ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் Rல கொடுத்துருக்காங்க. V to V வந்து ஒரு லீனியர் மேப் இருக்கு. அடுத்த கொஸ்டின், கேன் யூ ஆல்வேஸ் ரைட் T is equal to T2 composite T1 for some linear maps T1 from V to W and T2 is from W to V, where W is some finite dimensional vector space and such that அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு மேப்பிங் நான் வந்து V1 to V2 நான் ஜெனரலா எழுதிக்கிறேங்க. V1 to V2 டிஃபைன் பண்றோம் ஒரு லீனியர் மேப். இது வந்து ஆன்டுவா எப்ப இருக்கும் அப்படின்னா, ஆன்டுவா எப்ப இருக்கும் ஆர் ஆன்டுவா இருக்கு அப்படின்னா, டைமென்ஷன் ஆஃப் V1 greater than or equals dimension of V2. இது எப்போ 1 இருக்கும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கங்க. dimension of V1 is smaller than or equals dimension of V2. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இதுல இந்த T1 வந்து நான் on 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா வச்சுக்கோங்க. T1 on 2 அப்படின்னா எனக்கு என்ன நடந்துரும், டைமென்ஷன் ஆஃப் V விட டைமென்ஷன் ஆஃப் W பெருசா இருந்தாகணும். கரெக்டுங்களா? பெருசாவோ ஈக்குவலாவோ இருந்தாகணும். அப்போ இந்த கேஸ்ல என்னுடைய T2 cannot be on 2. T2 on 2 இருக்க முடியாது, பட் இட் கேன் பி 1 இருக்க முடியும். சரிங்களா? அப்போ T1 on 2 இருக்கணும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா T2 வந்து 1 தான் இருந்தாகணும். இதே மாதிரி T2 வந்து 1 இருக்கணும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டைமென்ஷன் ஆஃப் V smaller than or equals dimension of W. இப்போ இதுல இருந்து என்ன நடந்துரும், T1 1 இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணோம்னா, T2 வந்து cannot be 1 but can be on 2. சரிங்களா? அப்போ என்னது T1 T2 இந்த மாதிரி டொமைன் கோடொமைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு T1 on 2 T2 1 இருந்துச்சுன்னா பாசிபிள், அந்த மாதிரி காம்போசிஷனா எழுத முடியும். இல்லைன்னா T1 1 இருந்து T2 on 2 இருந்தா எழுத முடியும். ரெண்டுமே பேரலா, ரெண்டுமே சைமல்டேனியஸா 1 on 2 இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? Moving to the next question. ஓகே, இப்போ இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் A உங்களுக்கு ஒன்று இருக்கு. அது வந்து 3/3 தான் சொல்லியிருக்காங்களா. A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. சரிங்களா? இப்போ ஒரு பர்டிகுலர் ரோ ஃபுல்லா வந்து மல்டிபிள் ஆஃப் கேவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், A11 A21 A22 A31
k times of a12, k times of a22, k times of a32, a13, a23, a33. இப்படி ஒன்று இருக்குன்னா இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எல்லா காலத்துலேயும் ஒரு பர்டிகுலர் ஸ்கேலாரை உங்களால் வெளியே எடுக்க முடியுது அப்படின்னா k டைம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவா இருக்கும். இது காலம்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரோல இருந்தாலும் பாசிபிள் தான். தட் கேன் பி எனி ரோ எனி காலம். அப்பவும் இந்த இது இருக்கு சரிங்களா. இந்த டிட்டர்மினன்ட்டோடைய இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து நம்ம டீல் பண்ண போறோம். இல்லை நான் ஜஸ்ட் டிட்டர்மினன்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ரோவையோ காலமையோ ஃபிக்ஸ் பண்ணி அலாங் அதில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கனாலும் எஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. இப்போ -1 to the power I plus j aij இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33 இதுதான். ஸோ -1 1 plus 1 ஸ்கொயர், -1 1 plus 2 cube, -1 1 plus 3 power 4. ஸோ -1 cube, -1 power 4, -1 power 5, -1 power 4, -1 power 5, -1 power 6. கரெக்டுங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை, டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 I plus j aij வேணும். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா இருந்து என்டையர் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா இருந்து டேக் -1 ஸ்கொயர் அவுட் சைடு. ஸோ இந்த -1 ஸ்கொயர் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி செகண்ட் ரோல இருந்து -1 பவர் கியூப் எடுக்க முடியும், இதுல இருந்து -1 பவர் 4 எடுக்க முடியும். எடுத்துட்டீங்கன்னா இப்போ ரோ வைஸ்ல நம்ம எடுத்துட்டோம். இந்த a11 a21 a31 ஆயிடுச்சு. இங்க -1 a12 -1 a22 -1 a32, அடுத்து -1 ஸ்கொயர் a13 -1 ஸ்கொயர் a23 -1 ஸ்கொயர் a33 இப்படி நமக்கு இருக்கு. கரெக்டுங்களா. இப்போ இந்த இதுல இருந்து நீங்க அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இந்த இது ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆயிரும், -1 ஸ்கொயர் 1 ஆயிடுச்சு, -1 பவர் ஈவன் எல்லாம் போயிட்டு -1 மட்டும்தான் இருக்கு. இப்போ அடுத்தது இதுல இருந்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த என்டையர் காலம்ல இருந்து -1 காமனா வெளியே எடுக்க முடியும், இதுல இருந்து -1 ஸ்கொயரை காமனா வெளியே எடுக்க முடியும். எடுத்தீங்கன்னா -1 -1 ஸ்கொயர், மிச்சம் இருக்கிறது என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் a. இந்த வேல்யூ என்ன ஆயிரும், இது ஃபுல்லா சேர்ந்து 1 ஆயிரும். ஸோ த வேல்யூ இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a. ஸோ ஆப்ஷன் 1 ட்ரூ. இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே இதுதான் √-1 பவர் I plus j aij இந்த மேட்ரிக்ஸ் இது பண்ணோம். வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1? இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டேர்ம் அயோட்டா சரிங்களா. அப்போ இந்த இடத்துல அயோட்டாவை ரீப்ளேஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். -1 இருக்கிற எல்லா இடத்துலையுமே அயோட்டாவால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். தனியா நான் பண்ணாம ஜஸ்ட் நான் இதுலயே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க ஃபுல்லாவே வந்து காம்ப்ளெக்ஸ் டேர்ம் அயோட்டா நமக்கு வரும். இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரோல இருந்து அயோட்டா ஸ்கொயர் எடுக்கிறீங்க, செகண்ட் ரோல இருந்து அயோட்டா கியூப் எடுக்கிறீங்க, தேர்ட்ல இருந்து அயோட்டா பவர் 4 எடுத்தீங்க அப்படின்னா வாட் ஆர் யூ கோயிங் டு கெட், அயோட்டா ஸ்கொயர், அயோட்டா கியூப், அயோட்டா பவர் 4. ஸோ மொத்தமா அயோட்டா பவர் 9 வரப்போகுது, which is same as that of simply அயோட்டா சரிங்களா. அயோட்டா ஓகே. இப்போ அடுத்ததுல இருந்து இங்க உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும், அயோட்டா அயோட்டா அயோட்டா, இங்க எல்லாம் அயோட்டா ஸ்கொயர் மிச்சம் இருக்கும் நமக்கு. கரெக்டுங்களா. அப்போ இதுல இருந்து அயோட்டாவை காமனா எடுக்க போறோம், இங்கிருந்து அயோட்டா ஸ்கொயரை வந்து எடுக்க போறோம். எடுத்தோம் அப்படின்னா அயோட்டா ப்ராடக்ட் வித் அயோட்டா அண்ட் தென் அயோட்டா ஸ்கொயர்.
இங்க மிச்சம் இருக்கிறது அயோட்டா, இதுல இருந்து ஒரு அயோட்டா எடுக்கிறோம், ஒரு அயோட்டா ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ அயோட்டா பவர் 4 போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான். ரைட்? ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க p of x be a non-constant polynomial of degree n அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான்-கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. ஸோ இப்போ மற்ற கோஎஃபிஷியன்ட்ஸ் பத்தி தெரியாது, இந்த an வந்து கண்டிப்பா நான் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கேரண்டி நமக்கு இருக்கு. ஓகே, லெட் தட் பி. இப்போ q of x என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிறத வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணீங்கன்னா a0x plus a1x square upon 2 a2x cube upon 3 plus etc till an x power n plus 1 upon n plus 1. r of x என்னது? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வராது. a1 2a2x etc till n an x power n minus 1. ஓகே, இப்போ இது ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டன்டாங்கிறத செக் பண்ணணும். இப்போ p of x ஓட டிகிரி வந்து n அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்போ q of x r of x இருந்து நம்ம இதோட டிகிரி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? டிகிரி ஆஃப் q of x is n plus 1 and degree of r of x is n minus 1. ஓகே, இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டா இண்டிபெண்டா செக் பண்ணோம்னா அது ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ஒன் ஆனதரான்னு பார்த்தா போதுங்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இது ரெண்டோட டிகிரியே வேற வேறையா இருக்குங்கும் போது கண்டிப்பா they are linearly independent. So option 1 is true. ஓகே, இப்போ x power n வந்து இதோட லீனியர் ஸ்பேன்ல இருக்கா? லீனியர், அதாவது let us take w to be the span of q of x and r of x. இதுல எந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்க போது? alpha times of q of x plus beta times of r of x. இந்த ஆல்பா பீட்டா எங்கிருந்து எடுத்திருக்கோம்? ஆர்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓவர் ரியல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறங்காட்டி. சரிங்களா? இப்போ எக்ஸ் பவர் n வந்து இதுக்குள்ள இருக்கா, எக்ஸ் பவர் n பிளஸ் 1 வந்து இதுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எக்ஸ் பவர் n w இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சப்போஸ் அப்போ இந்த எக்ஸ் பவர் n சம் ஆல்பா டைம்ஸ் ஆஃப் q of x பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் r of x ன்னு எழுதலாம். எழுதி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணுங்களேன். ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் ரிலேஷன்ஸ் கிடைக்கும். அப்ப தட் மே லீட் டு, அதுல இருந்தும் நீங்க எந்த ஒரு இதுக்கு வர மாதிரி இருக்குன்னா ஆல்பா பீட்டா ரெண்டுமே ஜீரோவா இருக்கணுங்கிற மாதிரி வரும். தட் கேனாட் பி ட்ரூ. ஸோ அப்ப எக்ஸ் பவர் n வந்து உள்ள இருக்காது. சரிங்களா? இதே ஐடியாலஜி யூஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் n பிளஸ் 1 உள்ள இருக்காது. இப்போ எக்ஸ் பவர் n வந்து q of x ல மட்டும்தான் இருக்கே தவிர r of x ல கிடையவே கிடையாது. அப்போ q of x ல இருந்து தான் வந்து இப்போ அது ஃபுல் எக்ஸ்பென்ஷன் போட்டு செக் பண்றதுக்கு இன்னொரு சிம்பிள் ஐடியாவும் சொல்றேன். இந்த எக்ஸ் பவர் n வந்து q ல இருந்து வந்தாதான் உண்டே தவிர r of x ல இருந்து எக்ஸ் பவர் n வந்து நம்ம கான்ட்ரிபியூட் ஆகாது. ஆனா அது எக்ஸ் பவர் n மைனஸ் 1ஓட ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப எக்ஸ் பவர் n அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ் பவர் n அதாவது an மைனஸ் 1 இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேர்ம் டிவைடட் பை என்ன இருக்கும்? அது கூட nங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் 1ஆ இருக்கணும், மற்றதெல்லாம் 0வா இருக்கணும். ஓகே, அப்ப இந்த டேர்ம் 1ஆ இருக்கணும், மற்றதெல்லாம் 0வா இருக்கணும். which means an minus 1 should be equal to nங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்ப எக்ஸ் பவர் n wல இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த an minus 1ங்கிற டேர்ம் வந்து r of x ல இருக்கா? இருக்கு. இப்ப r of x ல அது என்னவா இருந்திருக்கு? அதாவது இந்த டேர்மை தவிர மற்றது எல்லாமே 0வா இருக்கணும். கரெக்ட்? இப்ப மற்றது எல்லாமே 0, இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த டேர்ம் r of x லயும் இருக்குங்களா? r of x ல என்னவா இருந்திருக்கும்? n minus 1 an minus 1 இருந்திருக்கும். ஓகே, n minus 1 an minus 1 x power n minus 2 இந்த மாதிரி தான் அது டேர்ம்ல வந்திருக்கும். இப்போ கோஎஃபிஷியன்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்திருப்போம்னா இது கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆல்பா மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, பீட்டா மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, திஸ் ஹாஸ் டு பி ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லி இருந்திருப்போம். ஓகே,
இப்போ இது 0வா இருந்தா ஆகணும் அப்படின்னா an-1 வந்து எனக்கு என்ன n சொல்லிட்டோம். இப்போ n times of n-1 is equal to 0. இங்க ஒரு பீட்டா இருக்கு. சரிங்களா? n வந்து டிகிரி கிரேட்டர் than or equal to 1. ஸோ இப்போ n-க்கு வந்து மினிமம் பாசிபிலிட்டி 1ங்கிற மாதிரி மினிமமே 1 வந்தாகணும். அப்ப n-க்கு வந்து மினிமம் 1னா அப்ப n-1 வந்து 0ங்கிற மாதிரி போயிருமா? இப்போ இந்த டேர்ம் இப்போ n-ஓடைய வேல்யூ வந்து மினிமம் 1 இருந்தாகணும். சரிங்களா? இப்போ அதை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இங்க வாங்க. ப்ராடக்ட் ஆஃப் இந்த 3 டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன பாசிபிலிட்டி? எய்தர் பீட்டா 0வா இருந்தாகணும், இல்ல n 0வா இருந்தாகணும், இல்ல n வந்து 1ஆ இருந்தாகணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி எடுத்துட்டு போனீங்க. இப்போ இருந்துட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, n இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதே மாதிரி n 1ஆ இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பிரச்சனை வருதுங்கிறது இந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3யும் 4ம் வந்து இந்த ஐடியாலஜிஸ் வச்சு ப்ரொசீட் பண்ணும்போது we will not get it. Moving to the next question. இப்போ mn of r be the ring of n by n matrices over r. இதுல எதெல்லாம் வந்து ட்ரூ அப்படிங்கறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ட்ரூ ஃபார் எவ்ரி n bigger than or equals to. ஃபர்ஸ்ட்ல வந்து there exist two matrices a and b such that ab minus ba is equal to identity அப்படின்னு இருக்காங்க. செகண்ட்ல வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, அது கம்யூட் பண்ணுச்சு அப்படின்னா a டயகனலைசபிளா இருக்கணும்னா b டயகனலைசபிளா இருக்கணும், b டயகனலைசபிளா இருந்தா a டயகனலைசபிளா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மூணாவதுல வந்து எந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதை ரெண்டை வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்றீங்க, ஏபி அண்ட் பிஏ பண்றீங்க அப்படின்னா they will have சேம் மினிமல் பாலினாமியல் இருக்காங்க. ஆப்ஷன் 4ல வந்து AB and BA will have the same eigenvalues அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோர்த் ஆப்ஷன் இது பண்றேன். ஏபி ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிசஸ் அப்படின்னா ஏபியும் சரி பிஏவும் சரி அதோட ஆர்டர் வந்து n by n தான். அப்போ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏபியும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பிஏவும் எப்பவுமே சேமா தான் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சேம்னா கண்டிப்பா eigen values சேம் தான். ஸோ ஆப்ஷன் 4 ட்ரிவியலி ட்ரூ. ஓகே, இது ரெண்டுக்கும் சேம் செட் ஆஃப் eigen values வருது. அப்போ eigen values ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ நமக்கு என்னது? இது ரெண்டுக்குமே சேம்னா இதோட eigen values வந்து 0 தானா? எல்லாமே 0 தானா? ஓகே, இப்போ ஆப்ஷன் 1ல பார்த்துட்டீங்கன்னா ஏபி மைனஸ் பிஏ வந்து ஐடென்டிட்டின்னு எழுத முடியுமான்னு சொல்றாங்க. இதோட எல்லா eigen வேல்யூவும் 0, பட் eigen வேல்யூ ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்னது? 1. அப்போ ஆப்ஷன் 1 அவுட். சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் ப்ரூஃப் பண்றதுக்கு ஏ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சூஸ் பண்ணிக்கோங்க, பி வந்து நான் ஜீரோ நில் போட்டுன்னு நம்ம சூஸ் பண்றோம். இப்போ என்ன நடந்துருச்சு? AB is equal to B. Identity matrix that commutes with every other matrix. A diagonalizable, B diagonalizable கிடையாது. ஆப்ஷன் 2வும் தப்பு. ஓகே, ஆப்ஷன் 3 வந்து என்ன பண்ணோம்னா A is equal to 0 1 0 0, B வந்து 1 0 0 0. சரிங்களா? இதுல இருந்து AB என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is a null matrix and BA என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0 1 0 0. ஓகே, இப்போ மினிமல் பாலினாமியல் ஆஃப் AB of x என்னது? x தான். மினிமல் பாலினாமியல் ஆஃப் BA of x என்ன வருது? x ஸ்கொயர். மினிமல் பாலினாமியல் சேம் கிடையாது. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஹிண்ட் தரேன். சரிங்களா? அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 5/5 மேட்ரிக்ஸ்ங்கும் போது இருந்துட்டு நம்ம என்டையர் 5/5க்கே தான் செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க 3/3க்கு செக் பண்ணிட்டு the same ideology can be extended to 5/5. ரெண்டுமே ஆட் நம்பர், பிரைம் பவர், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சரிங்களா? 4/4 வச்சு நீங்க 5/5க்கு ஜெனரலைஸ் பண்ண முடியாது இந்த விஷயத்த. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த ஏங்கிறது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், இல்ல எப்படி செக் பண்ண முடியும்? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஐன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பொசிஷன்ல 1/2 1/3 1/4 1/5 1/6, அடுத்து 1/3 1/4
1/5, 1/6, 1/7 வரைக்கும் இருக்கும். அடுத்து 1/4, 1/5, 1/6, 1/7, 1/8. 1/5, 1/6, 1/7, 1/8, 1/9. So 1/6, 1/7, 1/8, 1/9, 1/10. ஸோ ஆப்ஷன் 1ல அவங்க டிஸ்கஸ் பண்ற நம்ம மேட்ரிக்ஸ் வந்து இதுதான். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டா அப்படின்னு செக் பண்ணும். பார்த்துட்டீங்கனாலே தெரியுது இட் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது அது எப்போ பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருக்கும்? எய்கன் வேல்யூஸ் வந்து எல்லா இதுவுமே பாசிட்டிவா இருந்தா வந்து இது பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு அசோசியேட்டட் குவாட்ரட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிங்க. குவாட்ரட்டிக் ஃபார்ம் இஸ் பாசிட்டிவ் ஃபார் ஆல் எக்ஸ் நான் ஜீரோ இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் டெஃபினைட். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் ஒரு 4/4, அப்புறம் அந்த 5/5 இதோடைய டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாம் இவாலுவேட் பண்ணி அது வந்து நான் ஜீரோ வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இல்ல இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சு எலமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாத்திட்டு அந்த இடத்த வச்சு கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் வேஸ் இன் விச் யூ கேன் அட்டாக் திஸ் ப்ராப்ளம். ஓகே, தீஸ் ஆர் த பாசிபிள் வேஸ் இன் விச் யூ கேன் அட்டாக் திஸ் ப்ராப்ளம். இப்போ இது இல்லை அப்படின்னா பிரின்சிபல் மைனர் எல்லா லீடிங் பிரின்சிபல் மைனருமே வந்து பாசிட்டிவா இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். தட் இஸ் ஒன் வே. நீங்க அதை செக் பண்ணி கூட இதை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் 1ல இருக்கிற மேட்ரிக்ஸ் இது. இப்போ ஆப்ஷன் 2க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க? n is equal to iன்னு சூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன நடந்துருச்சு? n1 less than n2 less than or less than n5ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு. n is equal to iன்னு சூஸ் பண்ணீங்கனாலே இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு இருக்கு. அப்ப இதே மேட்ரிக்ஸை வச்சுட்டே வந்து நீங்க ஆப்ஷன் 2வும் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 3ல எல்லாமே ஈக்குவலா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரே ரோ தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்க போகுது. அப்ப ரேங்க் வந்து 1 ஆயிரும். ரேங்க் 1ங்கும் போது டிட்டர்மினன்ட் வந்து 0 தான். அப்போ 0 வந்து கண்டிப்பா ஒரு ஐகன் வேல்யூ. அதனால ஆப்ஷன் 3 இஸ் நாட் அ ட்ரூ ஒன். ஓகே, ஆப்ஷன் 4க்கு நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இங்க நம்ம இந்த இதுவே ni is equal to 5 minus I. ஓகே, 6 minus I வச்சுக்கோங்களேன். I is equal to 1ல இருந்து 6 minus I வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்துட்டீங்களா? இதே இது கொஞ்சம் உல்டாவாகி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1/10, 1/9, 1/8, 1/7, 1/6. அடுத்து இங்க 9, 8, 7, 6, 5. ஸோ இந்த இதுதான் இந்த இது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ்க்கும் நீங்க அங்க என்ன பண்றீங்களா அதே இதை வந்து நீங்க யூ கேன் வெரி வெல் செக். சரிங்களா? செக் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 1, 2 and 4 ஆர் தி ரைட் ஒன்ஸ். ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட்னு செக் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கோ அந்த டெக்னிக்ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க பெட்டர் வே ஜஸ்ட் இது எக்லன் ஃபார்ம், அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் 3 ஆர் த ரைட் ஆன்சர்ஸ். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் Rn cross Rnல இருந்து Rக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு நான் ஜீரோ W வச்சுக்கிட்டு ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்றாங்க which is given in this fashion. இப்போ இதுல எதெல்லாம் ட்ரூ அப்படிங்கறத கேக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிட்டர்மினன்ட் வந்து இது அப்படின்னு சொல்றாங்க. டிட்டர்மினன்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து let me choose my v1 to be 1 0, v2 to be 0 1, w வந்து 1 0வை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து tw of v1 என்னன்னா 1 0 minus 2 times of inner product 1 0, 1 0 upon
1010 WW ப்ராடக்ட் வித் W. இது பார்த்துட்டிங்கன்னா 10 இங்கே இதோட வேல்யூ வந்து 1, இதோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். ஸோ யூஸ்வல் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் 1/1. இப்போ 2 with 10. ஸோ அப்போ -20ங்கும் போது we get -1,0. இப்போ TW of V2 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 0,1 -2 times of 0,1, 10 W value, right? 10. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நியூமரேட்டரில் we get 0. அப்போ அதனால இந்த இதுலேருந்து எந்த கான்ட்ரிபியூஷனும் இருக்க போகிறதில்ல. இட் இஸ் 0,1. இப்போ இதிலிருந்து நம்ம மேட்ரிக்ஸ் இது பண்ணணும். TW உடைய மேட்ரிக்ஸ் நமக்கு வேணும். ஸோ TW of V1, TW of V2. இது மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா -1001. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? டிட்டர்மினன்ட் ஆஃப் TW is -1, which is not 1. ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸுக்கே வந்து 1 வரல அப்படின்னா ஜெனரலைஸ்டா 1 வரும் நம்மளால சொல்ல முடியாது. ஆப்ஷன் 1 இஸ் ராங். இப்போ செகண்ட் இப்போ இருந்துட்டு TW of V1, TW of V2 உடைய இன்னர் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட் நமக்கு என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா V1 -2 V1W by WW product with W, V2 -2 times of V2W product with W upon inner product W, W. இதுதான் நமக்கு இருக்க ஒரு விஷயம். இப்போ இந்த இதுல வந்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல வரப்போகுது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் U, V வந்து நம்ம யூஸ்வலா V, U ஹோல் கான்ஜுகேட்னு எழுத போறோம். இப்போ இதே ரியல் அப்படிங்கிறங்காட்டி இதுதான் நமக்கு வரப்போகுது. ஓகே, இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இது பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ப்ராடக்ட் V1, V2 நமக்கு வந்திருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு குவான்டிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த -2 upon inner product W, W இந்த இது. அடுத்து இந்த W V2 கூட பண்ணுவோம். அதை வந்து V2, Wன்னு எழுதிக்கலாம். ஸோ V1W V2W இந்த இது வரும். அடுத்தது இப்போ என்ன பண்ணிட்டோம், இதை V2 கூட பண்ணிட்டோம், இதையும் V2 கூட பண்ணிட்டோம். அப்போ அடுத்து அந்த V1 இந்த லாஸ்ட் டேர்ம் கூட பண்ணீங்க அப்படின்னா இதே டேர்ம் உங்களுக்கு இன்னொரு வாட்டி கிடைக்க போகுது. V1, W V2, W upon W, W. அடுத்து இது ரெண்டா பண்ணீங்கன்னா 4 times of V1W. அடுத்தது V2W. அடுத்தது WW டினாமினேட்டர்ல இன்னர் ப்ராடக்ட் WW ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ இது ஒரு கேன்சல் ஆகி இங்க +4 இங்க -2 -2 இது ஃபுல்லா கேன்சல் ஆகி நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் V1, V2 மட்டும்தான். ஸோ தட் இஸ் ஆர் ஆப்ஷன் 2. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் TW is equal to TW inverse. இப்போ TW of V வந்து let me take it as U. அப்போ இதை வந்து நான் Uன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா it is what? It is V -2 times of VW upon WW. இதைத்தான் Uன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? V is equal to U plus 2 times of VW upon WW product with W. Let me mark this as equation 1. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா inner product of TW of V, W என்னன்னு பார்க்க போறேன். அதாவது U, W இதுதான். ஆனா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா V -2 times of V, W upon WW product with W, W இந்த மாதிரி நமக்கு வரும். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து VW -2 times of VW WW upon WW இது கேன்சல் ஆயிருது. அப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா
v comma w, or else இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், v comma w is equal to minus u comma w. சரிங்களா, இதை ஈக்குவேஷன் 2. இப்போ 2 கொண்டு போய் 1ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், என்ன கிடைக்கும், u is equal to v is equal to u minus 2 times of uw upon ww is w. This is nothing but tw of u. இப்போ v is equal to tw of u னு வருது. அப்போ இதிலிருந்து v என்னன்னு பார்த்துட்டீங்கனாலே that is nothing but tw inverse of u. சரிங்களா, that is same as that of t of u னு வருது. அப்படிங்கும்போது tw is same as that of tw inverse. Option 2 is right. ஓகே, இப்போ fourth ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா t2w என்னன்னு பாருங்க. சரிங்களா, t2w of v என்னன்னு பார்த்தீங்கன்னா v minus 2 times of v comma 2w upon 2w comma 2w product with 2w. Okay, so this is v 2 2 2 8 upon இங்க கீழ 2 2 வெளிய எடுத்தோம்னா 4, so that is 2 times, right? 8 upon 2 v comma w product with w upon ww. This is nothing but tw. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, t2w வந்து tw னு கிடைச்சிருக்கு. This cannot be equal to 2 times of tw. Option 4 is wrong. Okay, இப்போ அடுத்தது last question of this video. இப்போ a வந்து 0 1 1 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க over the field of rational numbers. Which of the following matrices are of the form p transpose ap for a suitable 2/2 invertible matrix p over q? ஸோ அப்போ ஓவர் q-ல தான் இங்க நம்ம ஃபுல்லா பேசிட்டு இருக்க போறோம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த p transpose ap and a are conjugate. இப்போ இது இப்போ a வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அப்போ கண்டிப்பா p transpose ap-யும் சிமெட்ரிக்கா தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸ் வந்து ஐசோமார்பிக்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத எங்க क्वेश्चन. சரிங்களா, ஒரு சூட்டபிள் p-ய வச்சு இந்த மாதிரி a-ல இருந்து உங்களால இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை கொண்டு வர முடியுமா, that is a question. அப்போ ஓவர் q அப்படிங்கும்போது that is a subset of R. அப்படிங்கும்போது you just have to identify the rank and signature of the matrices. சரிங்களா, இங்க இருக்கிற எல்லா இதுக்குமே rank and signature மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். ஏங்கிற மேட்ரிக்ஸோடைய ரேங்க் என்னது, ரேங்க் ஆஃப் ஏ என்னது 2. சிக்னேச்சர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ ஒரு நெகட்டிவ், அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் 1 தான் வரப்போகுது, அதாவது 1 - 1 சிக்னேச்சர் இஸ் 0. இப்போ இந்த 4 ஆப்ஷனுக்குமே செக் பண்ணுவோமே, இதோடைய ரேங்க் பார்த்துட்டீங்கன்னா 2, சிக்னேச்சர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான், டயகனல் மேட்ரிக்ஸ், ஸோ சிக்னேச்சர் 0. இங்கே ரேங்க் 2, சிக்னேச்சர் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே, இதுக்கு ரேங்க் 2, சிக்னேச்சர் வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ரேங்க் 2 சிக்னேச்சர் பார்த்துட்டீங்கன்னா இது ஓகே, இந்த இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எழுதுனீங்க அப்படின்னா x² - 8x plus 15 - 16, ஸோ -1. சரிங்களா, இப்போ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா you would get 8 ± √64 plus 4 upon 2, that is 8 ± √68 upon 2, that is 4 ± இங்கிருந்து ஒரு 4 நீங்க வெளியே எடுத்துட்டு √17 இருக்கும். ஓகே, ஸோ 4 ± √17. √17ங்கிறது that is a quantity which is slightly bigger than 4. 4 விட பெருசா இருக்கும் போது, அப்போ 4 - 4 விட ஒரு பெருசா ஒரு குவான்டிட்டி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you would get மைனஸ். சரிங்களா, அப்போ 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ், ஸோ இதோட சிக்னேச்சர் 0. ஸோ ஏவோட ரேங்க்கும் சிக்னேச்சரும் எது எது கூடலாம் மேட்ச் ஆகுதோ all these are right answers. That's it. Thank you.